இப்போ ஆஸ்டர் பிளான்ட் வாங்கி நட்டுட்டேன். வாங்கும்போது ரோஸ் கலர் நட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்டு கூட இந்த கலர் கூட நான் நட்டுட்டேன் பாருங்கள். முட்டைலாம் பரவாயில்ல வளர்ந்துருக்கு, ஒரு நாள்லேயே பார்த்தா தெரியும். ஆனால் மண் வந்து நீங்கள் மணல் கலந்த மண்ணாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லது. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த பிளான்ட்டுக்கு அதிகமாக வெயிலில் வச்சிடக்கூடாது. வெயில் காலத்தில் கூட நல்லா வரும்னு சொல்கிறாங்க, பிளான்ட்டு நல்லா வளரும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ எப்படி மழை வந்திருக்கு, அதனால இந்த டைமில் நட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆஸ்டர் பிளான்ட் வாங்கி நட்டுட்டேன். ஆனால் அதிகமாக தண்ணி விடக்கூடாது. இதில் வந்து மணல் கலந்து தான் நான் நட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கவுமேனூர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு 5 days கழித்து நம்ம ஏறு கொடுக்கணும். நட்டு வச்சதுக்கப்புறமா சொல்கிறேன், உடனே கொடுக்கக்கூடாது. நான் வந்து கொஞ்சமாக கவுமேனூர் வந்து மாட்டு சாணம் வந்து மக்கந்து, அதாவது அடியில் செடி வைக்கிற பள்ளத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா செடி வச்சுட்டு மண் போட்டு நட்டுட்டேன். ஏன்னா நீங்கள் நட்டிங்கன்னா அது போல் நட்டிங்கன்னா வரும்னு சொல்லிவிட்டு நம்ம சீசன் பார்த்து, அதாவது மழை வர சமயங்களில் செடி வாங்கினா நல்லா வரும். அதுக்காக தான் நான் இந்த சீசனில் நம்ம வச்சிடலான்னு சொல்லிட்டு. எப்போ வாங்கினாலும் ஆஸ்டர் பிளான்ட்டு சரியாக வளர மாட்டேங்குது, அதனால இப்போ நான் வாங்கிட்டு நட்டுட்டேன். ஆனால் நல்லாயிருக்கு இப்போ இந்த மண் கூட. நீங்கள் இதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா 5 days கழிச்சோ இல்லை 3 days கழிச்சோ வெங்காயம் தூள் தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும், அப்போ தான் இந்த ஆஸ்டர் பிளான்ட் வளரும். இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஆஸ்டர் பிளான்ட்டு நட்டிங்கன்னா நட்ட உடனே எரு கொடுக்காம அதுக்கப்புறமா ஒரு 5 days 3 days கழிச்சிட்டு நீங்கள் வெங்காயம் தோல் மட்டுமே, அதாவது வெங்காயமாக இல்லாமல் வெங்காயம் தோல் மட்டுமே, ஆனியன் பீல்ஸ் வாட்டர் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே எப்போவுமே வந்து நான் இந்த மண்ணுக்குள்ளெல்லாம் வேப்ப இலை கண்டிப்பாக சேர்த்துருப்பேன். அது வந்து உங்களுக்கு சாயலுக்குள்ளே இருக்கணும் வேப்ப இலை. சப்போஸ் மண்ணுக்குள்ளே உங்களுக்கு வேப்ப இலை போடல, மண்ணில் இல்லைன்னா நீங்கள் மேலே கூட தூவி வேப்பிலை வந்து காய வச்சுட்டு அந்த தூள் வந்து தூவி மேல் பாகத்தில் போட்டு வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் தூவி வைக்கலாம். வேப்ப இலை பவுட்ரு வந்து சொல்கிறேன், ஏன்னா நோய் இல்லாமல் நல்லா வளரும் ஆஸ்டரு. இப்போது இந்த ஆஸ்டர் பிளான்ட்டில் பூ வந்து காஞ்சதுமே, ஃப்ளவர் ரொம்ப காஞ்சதுமே தான் நம்மளுக்கு சீடு வரும். அப்படியே ஈரமாக இருக்கும்போதே சீடெல்லாம் வராது. சீடு வேணும்னா பூ வந்து அப்படியே விட்டுடணும் பறிக்காமல், அப்போ தான் அதுலேருந்து சீடு ஃபார்ம் ஆகும். காஞ்சி போனால் சீடு வரும். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.